ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஆலு பராத்தா. இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். அடுத்ததாக சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இதுவும் ஒரு 7 சப்பாத்தி கிடைக்கும். நமக்கு ஸ்டஃப்டு பராத்தா 7 கிடைக்கும். மூணாவதாக என்னென்னா நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதான் கொஞ்சம் தான், இதுக்கு வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகா 2, அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா கட் பண்ணினது, அப்புறம் ஓமம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வெந்திருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு டம்ளரால் நெத்தினோன்னா நல்லா சேரும், நல்லா லம்ஸ் ஃபார்ம் ஆகாத இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தியோட நல்லா ஜெல் ஆகும். அடுத்ததாக நம்ம இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி தனித்தனியாக உருட்டி வச்சுக்கணும். அதை கொஞ்சம் டிவைட் பண்ணி ஒரு 7 பார்ட்டாக டிவைட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாவை என்ன பண்ணோன்னா சொப்பு செஞ்சுக்கணும். நம்ம எப்படி குழக்கட்டைக்கு சொப்பு செய்வோமோ அது மாதிரி அழகாக பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூனாலேயோ கையாலேயோ இந்த உருளைக்கிழங்கு மிக்சர் இருக்கு இல்லையா, நம்ம அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கும் அந்த மசாலாவும் சேர்த்துருக்கோம்ல, அதை இதில் போட்டு நம்ம அழகாக சொப்பு மாதிரி பண்ணி அதை இந்த மாதிரி பார்த்து மூடணும். நான் ஒரு 2-3 உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ட்டுன்னு. இந்த ஸ்டஃப்டு பராத்தா நம்ம 2 சாப்பிட்டா கூட நம்ம வயிறு ஃபில்லிங் ஆகிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் இதில் கொஞ்சம் லெமன் கூட புழிஞ்சுப்பாங்க, அப்படியும் செய்யலாம். சில பேர் இந்த க்ரீன் சில்லிஸ்க்கு பதிலாக, பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாத்தூளும் சேர்த்துப்பாங்க. அது உங்களோட இஷ்டம். ஸ்டஃபிங்கிறது நம்மளோட இஷ்டம்தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆனியன் கூட சில பேர் சேர்த்துப்பாங்க, ஆனால் நல்லா ப்ராப்பராக ரோல் பண்ணுறதுக்கு வரணும். இந்த மாதிரி சொப்பு நல்லா பெருசாக பண்ணிட்டோன்னா நம்ம உள்ளே ஸ்டஃபிங்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங் பண்ண வேண்டியது கூட நம்ம கொஞ்சம் ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும், கையில் நமக்கு ஒட்டாத வரும். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் நல்லா மாவு திரட்டிக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம இதை ரோல் பண்ணணும். பாருங்கள், நல்லா மாவை நல்லா 2 பக்கமும் பரட்டின்ட்டு அதுக்கப்புறமா நம்ம குழவியால் நல்லா ரோல் பண்ணணும். சப்பாத்தி குழவியால் பொறுமையாக பண்ணோம், இல்லைன்னா அந்த உருளைக்கிழங்குலாம் அதில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஒட்டின்றும். பொறுமையாக பண்ணணும், பண்ணினா நல்லா வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா தவாவில் போட்டு நம்ம 2 பக்கமாக எண்ணெய் விட்டு, இல்லை நெய் கூட விடலாம், விட்டு 2 பக்கமும் குக் பண்ணி நல்லா ஆன உடனே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு க்ரீன் சட்னி, தயிர் நல்லா ஒரு காம்பினேஷனாக இருக்கும். புதினா சட்னியோ இல்லை கொத்தமல்லி சட்னியோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.